வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல வெத்தலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கால இந்த மொத்த வெத்தலையோட ரேட் வந்து 5000 ரூபாய் மக்களே. நம்ம ஊர் மதிப்பு 15 வெத்தலையை நல்லா கழுவிட்டு காம்பை இது போல நல்லா கிள்ளிடுங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு ஐஸ் கட்டியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைங்க, அப்பதான் கலர் மாறாது. இதை வடிகட்டி வச்சுக்கலாம். தனியா ஒரு பவுல்ல 1/4 கிலோ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுல வடிகட்டி வச்சிருக்க அந்த வெத்தலை தண்ணியை ஊத்தி நல்லா கலக்கிடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். நான் வெத்தலை தண்ணியா எடுத்திருக்கேன். பிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு கம்பி பதெல்லாம் இருக்க கூடாது. இது போல பிசு பிசுன்னு இருந்தா போதும். பூந்தி சார்னில இந்த போல பூந்தியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூந்தி லட்டுக்கு ரெசிபி: ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சக்கரை, அரை கப் அளவுக்கு தண்ணி. இந்த அளவை வச்சு நீங்க பூந்தி லட்டு பண்ணலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான். முக்கியமான டிப்ஸ்: காரா பூந்திக்கு பண்ற மாதிரி பூந்தி இருக்க கூடாது. இது போல அமுத்துனீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கணும். சூடா இருக்கிற சக்கரை பாகல இந்த பூந்தியை போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா சக்கரை பாகல ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி திராட்சை போட்டு இதுல வறுத்து அதுல போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு லட்டு பிடிச்சிருங்க. இது போல நான்வெஜ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை லட்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். விஐபி கல்யாணத்தெல்லாம் இது போல இனோவேட்டிவான லட்டு தான் பண்றாங்க மக்களே.